இன்றைக்கி ஒரு ஃப்ளெஜ்ஜியாக ஒரு ப்ரௌனி செய்யலாமா? வாங்க செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த 2 முட்டை கூடவே ப்ரௌன் சுகர் இதை 2 நாள் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது கூடவே வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் கொஞ்சோண்டு சாக்லேட்ஸும் பட்டர் இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட்ஸ் வந்துட்டு எனக்கு சாக்லேட்ஸ் கூட நான் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது 2மே நல்லா டபுள் பாயிலிங் ஆகிருக்கு. நான் ஏன் இந்த டபுள் பாயிலிங் ஆன சாக்லேட் மிக்ஸிங்கை இந்த எக் மிக்ஸிங்கோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் சாக்லேட்டோட சாக்கோ சிப்ஸும் எடுத்துருக்கேன்னா எனக்கு சாக்லேட்டோட குவான்டிட்டி டார்க் சாக்லேட்டோட குவான்டிட்டி கம்மியாக இருந்தது, அதனால் நான் சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கிறேன். இல்லை சாக்கோ சிப்ஸுன்றது கம்பல்சரிலாம் இல்லை, உங்களுக்கு போட்டு குவான்டிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதுவே வச்சுக்கலாம். இப்போது ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன், மொத்தமாக ஆட் பண்ணிக்க வேணாம். கட் அண்ட் ஃபோல்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கேக் பேனில் கேக் மிக்ஸிங்கை ஊற்றி ஓவனை டெம்பரேச்சரில் வச்சு கேக்கை எடுத்து முடித்தா கேக் ரெடி. இந்த மாதிரி தான் நான் ப்ரௌனி மேக் பண்ணேன். நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஜ்ஜியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.